நிலவுக்கு என் மேல நடிக்கும் அது நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். டியானா டைரக்ஷன் பக்காவா இருக்கு. ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. நியூ ஃபேஸஸ்னால மறக்காம பாருங்க. என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன இருக்கு? டியானா எதிர்பார்த்தோம். டியானா வரல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப துக்கமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு சொல்லுவேன். வேற எதுவும் எதிர்பார்த்தீங்களா? இல்ல. நாங்க கொஞ்சம் ரொம்ப ரொமான்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தோம். ஆஹா இல்ல. அந்த பையன் தான். அந்த பையன் எங்களுக்கு காமிச்ச கண்டென்ட்டே சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. அவரோட கசின் ஹீரோ பண்ணிருக்காங்க. ஆமா. செம்மையா தனுஷோட ஆக்டிங் ஸ்டடி பண்ணிருக்காரு. விஐபி ரெஃபரன்ஸ்லாம் பக்காவா இருந்துச்சு. மிஸ்ஸே பண்ணாதீங்க. நல்லா இருக்கு. தனுஷ் இல்லாத குறையாவது திட்டுறாரு சொல்றாங்க. வாய்ப்பே இல்லண்ணா. எப்படிண்ணா? ஏன்னா என்னண்ணா சொல்றீங்க? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் இருக்கிறது அவர்தான். சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஜிவி பிரகாஷோட கேமியோலாம் பக்காவா இருந்துச்சு. கோல்டன் ஸ்பேரோ ஆப்வியஸ்லி எல்லாரோட ஃபேவரட். எல்லாருக்கும் ஃபேவரட்டா இல்லனா ஆக்கிக்கோங்க. நல்லா தான் இருந்துச்சுண்ணா எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். அதையுமே நாங்க காமெடியா எடுத்துக்கிட்டோம். சோ அதனால எல்லாருமே அப்படியே எடுத்துக்கிட்டா நைஸ் தான். யாருக்கான படமா? மோஸ்டா யங்ஸ்டர்ஸ்னா அவ்வளவுதான். கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். பட் நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. என்ன இல்ல? இல்ல லவ் சம்பந்தமான மெசேஜ்லாம் கிடைக்கும் நான் எதிர்பார்த்து போனா அது சம்பந்தமா தான் கிடைச்சது. ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக்காவும் இருந்தது, அபியூசிவாவும் இல்ல. அந்த மீட்டரை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க. தனுஷ் மாதிரியே பண்ணிருக்கான்னு சொல்லிருக்காங்க ஆக்டிங். அது எப்படி? ஆமா, அவங்க அக்கா பையன் நிறைய படம் பார்த்து அவரோட படம் நிறைய பார்த்துருப்பாரு. அதனால அந்த ரிஃப்ளெக்ஷன் வரலாம். ஆனா அவர் வந்து யூனிக்கா அவரோட இதில் தான் பண்ணியிருந்தாரு. அவர் காப்பி பண்ண மாதிரிலாம் இல்ல, அவரு டிஃப்ரெண்டா யூனிக்கா தான் பண்ணியிருந்தாரு. எந்த மாதிரியான ஆடியன்ஸ் பார்க்கலாம்? யங் ஜெனரேஷன் நல்லா பார்க்கலாம், கப்புள்ஸ் பார்க்கலாம். இவங்கலாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். எத்தனை ரேட்டிங்? 9 10க்கு 9 கொடுப்போம். 10க்கு 9. மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. 2 சாங்ஸ் சாங்ஸ்லாம் அப்போ அவரேஜ் ஓகே நல்லா தான் இருக்கு. ராயன் படத்தை டைரக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா நிறைய அது வந்து ஆக்ஷன் கதை நல்லா இருந்தது. ஒரு ஆக்ஷனா அத புரிஞ்சு அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்த்தாதான் இன்னும் நல்லா கிளாரிட்டியா தெரியும். ராயன் நிறைய வாட்டி பார்த்தேன். ராயன் வேற, இது வேற. இது லவ், அது ஆக்ஷன். இது வேற. அது சென்டிமெண்ட்டும் கலந்து இருக்கும். இல்ல சென்டிமெண்டோட லவ் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. என்ன அதான் தனுஷ் கேமியோ இல்ல, அதுதான் ஒரு கேமியோ இல்லாதது மட்டும் தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். மத்தபடி ஆல் ஓகே தான். எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட தனுஷ பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால அது நல்லா இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷன்ல வந்து 2 படம் வந்திருக்கு. ரெண்டுமே டிஃபரண்ட் ஜானர். ஆமா. மூணாவது வந்திருக்க படம் அதுவும் வேற ஜானர்ல. ஆமா. எப்படி ட்ரை பண்ணிருக்காரு தனுஷ்? நீங்க எப்பயுமே தனுஷ் படத்துல எப்படி டிஃபரண்டா எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி இதுல டிஃபரண்டா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. தனுஷோட கேமியோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும். பட் தனுஷ் கேமியோ சுத்தமா வரல. அது ரொம்பவே அவரோட சுண்ட வரல காமிச்சிருந்தா கூட போதும் அப்படி இருந்துச்சு. பட் சுத்தமா வரவே இல்ல. ட்ரெய்லர்ல ஜாலியா வாங்க அத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் அது சுத்தமாவே இல்ல. தனுஷ் கேமியோவே இல்ல. அது ரொம்பவே டிசப்பாயின்ட். படம் ஜாலியா தான் போகுது. பட் அவர் கேமியோ இல்லாதது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் சுண்டர்ல காமிச்சிருந்தா கூட நாங்கலாம் பார்த்துட்டு சந்தோஷமா வந்திருப்போம். பட் இல்ல சுத்தமாவே இல்ல தனுஷ். எப்பயுமே அவரோட ஃபிலிம்ல எப்படி டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. ஓகே எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நல்லா தான் இருக்கு. எமோஷன்ஸ் பெருசா ஓகே ரொம்ப நம்ம ஃபீல் பண்ற அந்த மாதிரிலாம் இல்ல. ஜாலியா அவர் சொன்ன மாதிரி ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் இல்லாததால தனுஷ் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப டிசப்பாயின்ட். ஆமா ஜிவி இருக்காரு. அவர் மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. தனுஷ் வாய்ஸ் நல்லா இருக்கு. நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். உண்மையிலேயே சொல்றேன், படம் நல்லா இருக்கு. ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம் அந்த படத்தை. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, நிறைய சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் லேகா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி நிறைய இருந்தா கூட ஓவரால் படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம்ப்பா அப்படின்ற அந்த ஃபீலை கொடுக்கறதால இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். பசங்க எல்லாம் வந்தீங்கன்னா பயங்கர என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வைபா இருக்குள்ள ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாலும் பார்க்கலாம், தப்பில்லை. ஒரு ஃபன் மூட்ல தான் எடுத்து போயிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. அதனால தாராளமா இந்த வீக்கெண்ட் வந்து இந்த படத்தை பாக்குறதுனா பார்க்கலாம். அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். தனுஷ் சார் கிட்ட ஒண்ணு தான், இந்த ராயன் அந்த மாதிரி படம்லாம் எடுக்காதீங்க, இந்த மாதிரி படங்கள் எடுங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஃபன்னா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க, அது வந்தாலும் கண்டிப்பா ஓடும். வருமானு தெரியல, வந்தா கண்டிப்பா ஓடும். ஏன்னா அந்த மாதிரி தான். இதுவே ஒரு ஒன்லைன் தான், லவ் பிரேக்கப் திருப்பி சேர்றது, இப்படிதான் ஒரே அதை ஜவ்வா இழுத்துட்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டி ஒப்பேத்திருவாங்க, பிரச்சனை கிடையாது. கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மேத்யூ தாமஸ், குறிப்பா படத்துல ஒருத்தருக்கு கிரெடிட் தரணும்னா அது மேத்யூ தாமஸ்க்கு மட்டும் தான் கிரெடிட் கொடுப்பேன் நான், டேரக்டரை தாண்டி. 2 மணி நேரத்துக்கு மேல இந்த ஸ்கிரீனை ஹோல்ட் பண்ணி 1 மேனா உட்கார வச்சிருக்காரு. பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நபர் நமக்கு ஃப்ரெண்டா வேணும்டா. மியூசிக் சூப்பரா இருந்துச்சுயா, ரொம்ப அருமையா இருந்தது மியூசிக் எல்லாம். பிரியங்கா மோகன், ஜிவி பிரகாஷ் எல்லாம் கேமியோ பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் எதிர்பார்த்தோம், தனுஷ் சார் இல்ல. பார்க்கலாம், ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம், நல்ல படம் தான்.